நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த நாளினுடைய பாடத்தை தியானிப்போம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தின் மகத்துவமான சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் படிக்க போகிற பாடங்களையும் அவ்வண்ணமாய் எங்களுக்கு விவரித்து நீர் போதித்தருளும். அதில் நேர்த்தியான பாடங்களை நாங்கள் புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அதை அபியாசிக்கவும் அநேகருக்கு இதை சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல 5 முக்கியமான பலிகளை நாம் படிக்கிறோம். இதுவரையும் நாம ஆசரிப்பு கூடாரம் அந்த வேலை துவங்குறதுக்கு முன்னாடி வரையும் செய்த காரியங்களை எல்லாம் நம்ம படித்தோம். முதல்ல ஆலயங்களை குறித்து நான் படித்தோம். அதுக்கப்புறம் ஆசாரியன், லேவியன், அப்புறம் பிரதான ஆசாரியன், இப்படி ஒவ்வொருவருடைய தனிப்பட்டவருடைய தேர்ந்தெடுப்புகளை குறித்து நான் படித்தோம். கடந்த வாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி அபிஷேகிக்கப்பட்டார்கள் அப்படின்றத நான் படித்தோம். அபிஷேகத்திற்கான வேலை அங்க பணி செய்யறதுக்கு முன்னாடி, ஆசரிப்பு கூடார வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் படித்தோம். இன்னைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்துல செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம படித்ததுல ஒவ்வொன்றாய் நம்ம ஒவ்வொரு பாடமாய் நம்ம படிக்க போகிறோம். 5 பலிகள் இருக்குது. தினந்தோறும் அன்றாட செலுத்தக்கூடிய பலிகளாக இந்த 5 பலிகள் இருக்கிறது. அடுத்து வரப்போற 5 வாரத்துக்கு இந்த 5 பலிகளை தான் நாம படிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பலியை குறித்து நான் படிக்க போகிறோம். இந்த 5 பலிகள் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் தெரியுமா? அந்த 5 பலிகள் ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன பலிகள் எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, கேட்கல சரி, அது ஒரு முறை செலுத்தப்பட்ட பலி, அது இல்ல, அன்றாட செலுத்தப்படுகிற பலி ஒரு 5 பலி. குற்ற நிவாரண பலி, என்னென்ன சொன்னீங்க? சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி சொன்னீங்க. வேற இன்னும் ஒரு 2 காரியம் இருக்கு. அதான் முதல்ல சொல்லிட்டாங்க, சர்வாங்க தகன பலி. அடுத்து இன்னும் 2 பலி இருக்குது. இல்ல அதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை அது செலுத்தப்படுகிறது, அன்றாட செலுத்தப்படுகிற பலி. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இதுதான் தினந்தோறும் அன்றாட செலுத்தப்பட்ட 5 முக்கியமான பலிகள். இந்த 5 முக்கியமான பலிகள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலிகளாக நான் படிப்போம். முதல் பாடமாய் சர்வாங்க தகன பலியை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா கடந்த முறை பாடமே ரொம்ப டீட்டெயிலா போயிட்டதுனால உங்களுக்கு அது விவரமா புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. அதனால கொஞ்சம் சுருக்கமா புரியுற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு முதல் பாடமா இதுல போஜன பலி குறித்து நான் படிக்க போகிறேன். 5ல இன்றைக்கு நாம படிக்க போகிற பாடம் போஜன பலி குறித்த ஒரு பாடம். இந்த போஜன பலிகள் என்ன அப்படின்றத நான் படிக்க போகிறோம். இந்த போஜன பலி நமக்கு சொல்லி காண்பிக்கிற இந்த நாட்களுடைய பாடங்கள் என்ன, இன்னைக்கு அது நமக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது, அன்னைக்கு அவங்களுக்கு அது எப்படி பிரயோஜனமா இருந்ததுன்றதை பார்த்துட்டு, அதுல இருந்து ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கற்பித்து கொடுத்தார் அப்படின்றத பார்த்துட்டு, இன்னைக்கு அது நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது, இன்னைக்கு அதை திருஷ்டாந்தமா எதை போதிக்கிறது, நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்ற ஆவிக்குரிய பாடத்தை நான் படிக்க போகிறோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் படிப்போம். லேவியராகமம் 2 முதல் 3 வசனங்கள். அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தம் ஆனது. தகன பலினா என்னது? தகன பலினா பலிபீடத்துல வச்சு என்ன செய்வாங்க? அது எரிக்கப்படும், அதுதான் தகன பலி. அப்ப கர்த்தருக்கு இடுகிற தகன பலிகளில இது மிகவும்
பரிசுத்தமானது, இது மகா பரிசுத்தமானது அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல படிக்கிறோம். 2வது வசனம் முடியும் போது அப்படிதான் படிக்கிறோம். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அப்படின்னு படிக்கிறோம். 3வது வசனத்திலேயே நம்ம அப்படிதான் படிக்கிறோம். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த போஜன பலியில என்ன இருக்குது, இது ஏன் கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானதாய் இருக்கிறது அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். எபிரேய பாஷையில இந்த போஜன பலிக்கு என்ன பேர் அப்படின்னா மிஞ்சா அப்படின்னு பேர். எபிரேய பாஷையில இதற்கு பெயர் மிஞ்சா. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மேலான ஒருவருக்கு வழங்கப்படும் பரிசு அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மேலான ஒருவருக்கு வழங்கப்படும் பரிசு அப்படின்றது அர்த்தம். எபிரேய பெயர் என்னது? போஜன பலிக்கு எபிரேய பேரு மிஞ்சா. அதற்கு அர்த்தம் மேலான ஒருவருக்கு வழங்கப்படும் பரிசு. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. மனுஷனாகிய நம்மிடத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் அது மிகவும் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நினைத்துக் கொள்ளலாம். அப்படிதான் வசனம் சொல்லுது, அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? கடவுளுக்கு நம்ம ஒரு பரிசை கொடுக்கிறோம். அந்த பரிசை கடவுள் ஏற்றுக்கொண்டு அதை மகா பரிசுத்தம் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த விதமான பரிசுகள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த மிஞ்சா அப்படின்ற எபிரேய வார்த்தை வேறு எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சோம் அப்படின்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32:13. சகோதரனாகி ஏசாவுக்கு வெகுமானமாக. சரி, யாக்கோபு சொந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு என்ன செய்யறாரு? முயற்சி எடுத்து திரும்பி வர்றாரு. வரும்போது அவருக்கு என்ன பயம் இருந்துச்சு? யாக்கோபுக்கு இருந்த பயம் என்னது? தன்னுடைய சகோதரன் என்ன செய்வார், என்ன கொண்டு போட்டுருவார் என்ற பயம். என்ன மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஆடு மாடுகளையும் என்னுடைய வேலைக்காரர்களையும் எல்லாரும் என்ன செய்வான், கொண்டு போட்டுருவான் அப்படின்ற பயம் யாக்கோபுக்கு இருந்தது. அப்ப இந்த பயத்துல யாக்கோபு என்ன செய்யறாரு அப்படின்னா தனக்கு மேலான சகோதரனுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, நினைக்கிறார். ஏதாவது ஒண்ணு வெகுமானமா நம்ம சகோதரனுக்கு கொடுத்து அவரை கொஞ்சம் கூடன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல யாக்கோபு என்ன பண்றாரு, தன்னிடத்துல இருக்கிற மந்தையில அதை 2 பங்கா பிரிச்சு முதல் பங்கை முதல்ல போக சொல்றாரு. அப்படி அவன் அழித்தான் என்று சொன்னா மீதம் இருக்கிறதாவது மிஞ்சுமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவருடைய சிந்தனையில இந்த முதல் பங்கு தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அந்த இடத்துல அந்த வார்த்தை இப்ப பயன்படுத்தப்படுகிறது. மிஞ்சா அப்படின்ற வார்த்தை தனக்கு மேலான ஒருத்தருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். ஏன் அந்த பரிசை யாக்கோபு கொடுக்கிறாரு? அவர் பாவி என்பதை உணர்ந்ததுனால, அந்த பாவத்திற்கு தண்டனையாய் ஒருவர் என்னை பழிவாங்குவார் என்கிற சிந்தனை அவருக்கு இருந்தபடினால அந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வரணும்ன்ற சிந்தனை வருது. அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பாவத்தை குறித்த அறிக்கையை யாக்கோபு அங்க என்ன செய்யறாரு. அப்படித்தானே நம்ம அதை எடுத்துக்கலாம். பாவம் இது என்பது அவருக்கு என்ன செய்தது, அந்த நேரத்துல புரிந்தது. பாவத்திற்கு ஒரு விலை உண்டு, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றது யாக்கோபு எனக்கு மனதுல பயத்தை ஏற்படுத்துது. அப்ப அந்த மரணத்திலிருந்து தப்பு வைக்கணும் அப்படின்னா நான் யாருக்கிட்ட தப்பு செஞ்சனோ அவங்கள்ட்ட என்ன செய்யணும், நான் போய் என்ன முழுமையாய் பிரதிஷ்டை செய்யணும், அவங்க இடத்துல நான் ஒப்பு கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும், கடவுளுக்கு எனக்கு மேலானவனுக்கு நான் ஒரு பரிசை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கிற பரிசு தான் யாக்கோபு கொடுக்கிற பரிசு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம், காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்கல்ல, அந்த பலிக்கு பேர் என்ன பலி அப்படின்னா மிஞ்சா. அதுவும் மேலான ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்ற ஒரு பலியை தான் காயினும் ஆபேலும் செலுத்துறாங்க. ஆதியாகமம் 43:11 இன்னொரு சம்பவத்திலையும் நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 43:11 வாசிங்க. சரி, இது என்ன நடக்குது? யோசேப்பு எகிப்துல பெரிய அதிபதியா இருக்கிறாரு. உங்களுக்கு உணவு தேவை அப்படின்றதுக்காக யாக்கோபுடைய குமாரர்கள் எல்லாம் யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, போறாங்க. அதுக்கப்புறம் சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இப்ப யோசேப்புக்கு பரிசாய் அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் காணிக்கையாக கொண்டு போக அப்படின்னு யாக்கோபு என்ன செய்யறார், தன்னுடைய பிள்ளைகளிடத்துல சொல்றதை படிக்கிறோம். இதுவும்
எவ்விதமாய் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மேலான ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு தான் கருதப்படுகிறது. இந்த சம்பவத்திலே நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பாவ உணர்வடைந்து அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம ஒரு பரிசை நமக்கு மேலானவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற விதமாகத்தான் இந்த சம்பவமும் நடக்குது. அப்ப இந்த போஜன பலி என்பது இந்த மிஞ்சா என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன ஒரு காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்த ஏதோ ஒரு ஆத்மா யாருக்கிட்ட செஞ்சனோ அவங்க கிட்ட மனம் வருந்தி அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பரிசை கொடுப்பதுதான் என்னது போஜன பலி. புரியுதா உங்களுக்கு? எளிமையா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவ்விதமாகத்தான் இந்த போஜன பலி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய சமூகத்துல, அது பலியாக படைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த போஜன பலியில இறைச்சி பயன்படுத்தப்படலை. பொதுவாக பலி அப்படின்னாலே என்னதான் நமக்கு ஞாபகம் வரும்? பலி அப்படின்னாலே டக்குன்னு ஆட்டுக்குட்டி தான் நமக்கு ஞாபகம் வரும். உடனடியா ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறது. போஜன பலியில இறைச்சி பயன்படுத்தப்படவில்லை. போஜன பலி முழுமையாய் என்ன இருந்தது அப்படின்னா மாவு, எண்ணெய், தானியம், திராட்சை, உப்பு, தூபவர்க்கம் இவ்விதமான பொருட்களால தான் இந்த போஜன பலி என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. மொத்தமா ஒரு ஆர்கானிக், ஒரு இயற்கையான ஒரு பலியாகத்தான் இது கொடுக்கப்பட்டதே தவிர இதில் எந்த விதமான இறைச்சி கலப்பும் இல்லை. லேவியராகமம் 2:3 நம்ம படிக்கிறோம். சரி, ஒரு மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கு எடுத்து அப்படிதான் என்ன செய்றாரு, போஜன பலிய ஆசாரியன் படைக்கிறத நான் படிக்கிறோம். அப்ப இந்த போஜன பலி எதை குறிக்கிறது அப்படின்னா ஆவிக்குரிய பாடங்களாக என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த போஜன பலி ஒப்பு கொடுத்தலையும் தேவனை சார்ந்திருக்க வேண்டியதையும் சுட்டி காட்டுகிறது. போஜன பலி ஒப்பு கொடுத்தலையும் தேவனை சார்ந்திருக்க வேண்டியதையும் சுட்டி காட்டுகிறது. போஜன பலி இறையாண்மையை அங்கீகரித்து அவருக்கு ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருப்பதுடன் உன்னதமானவரை சார்ந்திருக்க வேண்டியதையும் குறிக்கிறது. மேலும் அவை தேவனுக்கு மரியாதை செலுத்தும் செயலாகவும் விசுவாச உறுதிமொழியாகவும் இருந்தன. இந்த போஜன பலி முழுக்க தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்றாகவும் தன்னை முற்றிலுமான விடுதலையை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு பலியாகவும் அதே போல கர்த்தருக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு பலியாகவும் நான் உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்பதை செயல் மூலியமாய் காட்டுவதற்கும் இந்த போஜன பலியை செய்தாங்க. நான் இப்ப யாருக்கிட்டையாவது நான் உங்க மேல ரொம்ப பற்றா இருக்கிறேன் அப்படின்னா வெறும் வாயில சொல்றதுனால யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு செயல்ல நம்ம காமிக்கும் போது அது எப்படி இருக்கும்? அப்போ உண்மையாலுமே இவன் நம்ம மேல ஒரு பற்றாய் ஒரு நம்பிக்கையா இருக்கிறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அப்ப அதே மாதிரி கடவுளுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இந்த போஜன பலி எதை காண்பிக்கிறது அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தின் உறுதித்தன்மை என்ன செய்யுது, காட்டுகிறது. நான் கடவுளுக்கு உண்மையானவன் என்பதை இந்த போஜன பலி நிமித்தமாய் நான் உறுதிப்படுத்தி காட்டுகிறேன். இந்த போஜன பலி பொதுவாக இது தனியா என்ன செய்யப்படலாம், பலி செலுத்தப்படல. ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்துறாங்க, பாவ நிவாரண பலி செலுத்துறாங்க அப்படின்னா இது தனித்தனியா செலுத்தப்பட்ட பலி. ஆனா போஜன பலி என்பது தகன பலியோடும் சமாதான பலியோடும் சேர்த்து செலுத்தப்பட்ட ஒரு காணிக்கை. இது தனியா செலுத்தப்படல. சமாதான பலி இல்லைன்னா தகன பலி, சர்வாங்க தகன பலி, இந்த ரெண்டு காணிக்கையோடு என்ன செய்வாங்க, சேர்த்து போஜன பலியை செலுத்துவாங்க. ஆனால் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலியோடு இதை சேர்த்து செலுத்த மாட்டாங்க. எது ரெண்டோடு சேர்த்து செலுத்துவாங்க? எந்த ரெண்டு பலியோடு சேர்த்து போஜன பலியை செலுத்துவாங்க? சமாதான பலியோடும் சர்வாங்க தகன பலியோடும் இதை சேர்த்து பலி செலுத்துவாங்க. எதோடு சேர்த்து பலி செலுத்த மாட்டாங்க? குற்ற நிவாரண பலியோடும் பாவ நிவாரண பலியோடும் இதை சேர்த்து பண்ண மாட்டாங்க. அப்ப இது எதனோடு சேர்த்து செய்யப்பட்டதுன்னா எப்பெல்லாம் சமாதான பலி சர்வாங்க தகன பலி செலுத்துறாங்களோ அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, போஜன பலியை செலுத்துவாங்க. பாவத்திற்காக அவங்க அறிக்கை செய்து அதெல்லாம் செய்யும்போது தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு பலியை செய்யும் பொழுது போஜன பலியும் சேர்த்து அவர்கள் செய்வது வழக்கம். என்னாகும் 15ஆம் அதிகாரம் 2 வசனம் வரை வாசிப்போம். என்னாகும் 15:2-4. விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியாவது
உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது பலியிடும் போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 1/10 காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன். பாருங்க, சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல நீங்க போய் குடியேறினதுக்கு அப்புறம் நீங்கள் செலுத்த போகிற பலியில இந்த சர்வாங்க தகன பலியோடு சேர்த்து எதையும் செலுத்தணும், போஜன பலியையும் செலுத்துங்கள் அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு கட்டளையை கொடுக்கிறத என்ன படிக்கிறோம். இந்த போஜன பலியில நிறைய விதங்கள் இருக்குது. அது எண்ணெயிலும் மாவிலும் இப்படி அநேக பொருட்களினால இயற்கை பொருட்களினால அது போஜன பலி கொடுக்கப்பட்டாலும் இந்த போஜன பலியில ஒரு சில விதங்கள் இருக்கிறது. அது என்னென்ன விதங்கள் அப்படின்றதையும் நாம ஒவ்வொன்றா படிக்கலாம். லேவியராமம் 2ஆம் அதிகாரம், லேவியராமம் 2ஆம் அதிகாரம் மெயினா நம்ம படிக்க வேண்டிய அதிகாரம் வந்து லேவியராமம் 2 தான். அதனால அதை நீங்க அது எப்பயுமே ஆயத்தமா வச்சுக்கோங்க. லேவியராமம் 2 4ஆவது வசனத்துல இருந்து நம்ம அப்படியே படிப்போம். இதுல முதல்ல என்னது அப்படின்னா, அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. எவ்விதமாகலாம் போஜன பலியை செலுத்துறாங்க அப்படின்றத நம்ம கவனத்துல கொண்டு வர்றதுக்காக இதை நம்ம படிக்கிறோம். முதல்ல அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களையாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையாவது இருப்பதாக. இதுல எல்லாம் நம்ம ஒரு காரியத்தை படிச்சுட்டே வரலாம். புளிப்பில்லாததுதான் என்ன செய்யறாங்க? செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும். சரி, முதல்ல அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. 2வது என்னன்னு பாருங்க, 5வது வசனத்துல, நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, அது எண்ணெயால் பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாய் இருப்பதாக. 2வது தட்டையான சட்டியில அவங்க என்ன செய்யறாங்க? போஜன பலியை கொடுக்கிறாங்க. 7வது வசனத்துல நான் படிக்கும் பொழுது, நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, ஆனால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்ப இதுல ஒரு 3 வித்தியாசமான போஜன பலியை நம்ம படிக்கிறோம். 3 வித்தியாசம்னா வேற வேற கிடையாது. நம்ம எதுல செய்யறோமோ அதற்கு ஏற்ற விதமாய் ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் மாத்திரம் அதுல என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டியதா இருக்குது. அடுப்புல, அப்புறம் தட்டையான சட்டியில, அப்புறம் பொரிக்கும் சட்டியில அப்படின்னு ஒவ்வொன்னா வேறுபடுத்தி காட்டினாலும் இருப்பவைகளை கொண்டு அதுல படைக்கும் பொழுது அது எப்படி செய்யப்படணும், அந்த மாவும் அது எண்ணெயும் எவ்வளவு அளவுல எப்படி செய்யப்பட வேண்டும், அது எவ்வளவாய் கடவுளுக்கு செலுத்தப்படணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அதுல தொடர்ந்து 10வது வசனம் வரையும் நம்ம படிக்கிறோம். 10வது வசனத்துல பாருங்க, இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும், கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தம் ஆனது. இதுல ஆசாரியன் எடுத்து தகன பலியை செலுத்திட்டு மீதம் இருக்கிறதெல்லாம் யாருக்குரியது? ஆசாரியனுக்கு உரியது. இதெல்லாம் நம்ம ஆசாரியனை குறித்து படிக்கும் போதே படிச்சோம். அவங்களுக்கு பங்கும் இல்லை, சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் இருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு தேவையானவர்களை சந்தித்து கொடுத்து கொண்டே இருந்தார். அப்ப இந்த போஜன பலி காண்பிக்கிற இன்னும் ஒரு சில பாடங்கள் என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் அவர் ஆதரவாய் இருந்து அனுதினமும் அவர்களை ஆகாரத்தினால் போஷிப்பதால் அவரையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக மாவு மற்றும் எண்ணெயால் செய்யப்பட்ட புளிப்பில்லாத அதிரசங்களாக தினந்தோறும் படைக்கும்படி தேவன் இஸ்ரவேலுக்கு கற்பித்திருந்தார். தினந்தோறும் இந்த எண்ணெயாலும் மாவாலும் செய்யப்பட்ட இந்த போஜன பலியை தினந்தோறும் பலி செலுத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏன் அப்படின்னா, அவர் அன்றாட உணவிற்காகவும் அன்றாட தேவைகளை சந்திக்கிறவர் ஒருவர் மாத்திரமே, அவர் கடவுள் மாத்திரம்தான், கர்த்தராய் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்பதை அவர் நினைவில் வைத்து நாள்தோறும் இதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? செலுத்தி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு எனக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு நான் பரிபூர்ணமா என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது அப்படின்னா உடனே நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? போய் போஜன பலியை செலுத்தணும். என்னுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார்கள், இன்னைக்கு முழுவதும் ஆண்டவர் என்னை போஷித்தார் அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? போய் கடவுளுக்கு போய் போஜன பலியை செலுத்தணும். அவனமாகத்தான் கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் காரணர், அவர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது அப்படின்ற விதமாய் அந்த போஜன பலி இருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரம் 33 இருந்து 35வது வசனம் வரை வாசி. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே
தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான். இப்ப இதுல திருஷ்டாந்தமான பாடங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன கற்பித்துக் கொடுக்கிறார் அப்படின்னா, போஜன பலி கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், நம்முடைய அனுதின தேவைகளை சந்திக்கிற ஒரே ஒருத்தர் அவர்தான் அப்படின்றத என்ன செய்தது, போஜன பலி காண்பித்தது. நாள்தோறும் அவங்களுக்கான சாப்பாடு யார் தான் கொடுக்கிறது, ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு அப்படின்றத அந்த ஜனங்கள் நினைத்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆண்டவர் அதை செய்தார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மையான காரியம் என்ன அப்படின்னா, நாள்தோறும் நாம் ஒரு அப்பத்தை புசிப்போம் என்று சொன்னா நாம பசியடைய மாட்டோம், தாகமடைய மாட்டோம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். என்ன அது, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு அவர் சீஷனிடத்துல பரிமாறி கொடுக்கிறத என்ன படிக்கிறோம். எப்படி இஸ்ரவேலர்களுக்கு நாள்தோறும் ஒரு போஜனத்தை குறைவில்லாம கொடுத்துக்கிட்டே இருந்தாரோ, அது போல அவருடைய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு நாள்தோறும் அவருடைய ஜீவனாகிய அப்பத்தை புசிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்துட்டு இருக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் தினந்தோறும் அவங்க எப்படி போஜன பலி செய்யறது அவசியமா இருந்ததோ, அது போல தினந்தோறும் தேவனுடைய அப்பத்தை நாம் புசிக்க வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்குது. டெய்லி பைபிள் படிக்கணும், ஒரு நாள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை தவற விடவே கூடாது. தினந்தோறும் தேவனுடைய அப்பத்தை ருசி பார்க்காமல் அந்த நாள் நமக்கு கர்த்தர் அருளுகிற ஈவின் ஒரு நாளாய் இருக்காது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் அப்பட்டமாகத்தான் கற்பிக்கப்பட்டார்கள், நாமும் அப்படித்தான் கற்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படிதான் என்ன செய்யணும், கற்பித்து வளர்க்க வேண்டும். நாள்தோறும் தினந்தோறும் ஜீவ அப்பத்தை பருகாமல் தேவனுடைய சமூகத்துல நமக்கு பங்கு இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எப்படி இஸ்ரவேலர்களுக்கு இதை கட்டளையாய் போஜன பலியை செலுத்துக அப்படின்னு கொடுத்தாரோ, அது போல கட்டளையாய் அவருடைய போஜனத்தை தினந்தோறும் உட்கொள்கிறவர்களாய் நாம நிலைத்திருக்கணும் அப்படின்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பாவத்திற்காக நம்மை நாம் பலியிட்டால் தான் கிறிஸ்துவின் பலியின் பாடுகளை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த போஜன பலி எப்ப செலுத்தப்பட்டது, எந்த பலியோட சேர்த்து செலுத்தப்பட்டது, எந்தெந்த பலியோட, சமாதான பலியோடும் சர்வாங்க தகன பலியோடும் சேர்த்து செலுத்தப்பட்டதை போல ஆண்டவர் நம்முடைய சமாதானத்துக்காக அவர் என்ன செய்தார், மரித்தார். அப்படிதானே, நம்முடைய சமாதானத்துக்காக அவர் மரித்தாரு. நாம சுத்திகரிக்கப்படணும் அப்படின்றதுக்காக அவர் நமக்காக பலியாக ஈண்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னா முதல்ல நம்முடைய சுயம் என்ன செய்யணும், மரிக்க வேண்டும். நம்முடைய சுயம் மரித்தால்தான் அவருடைய பலியின் பாடுகள் என்ன அப்படின்றத நம்மளால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப எனக்குண்டான பூலோக ஆசைகள், நான் எதையெல்லாம் எனக்கு பூமியில என்னுடைய வயிற்று நிரப்புதுன்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் என்னுடைய வயிற்று நிரப்புறது கிடையாது. நான் அனுதினமும் உட்கொள்ளுகிற ஆகாரங்கள் என்னுடைய வயிற்று நிரப்புறது கிடையாது. அவருடைய வார்த்தை தான் என்னை நிரப்புகிறது என்பதை எந்த சரீரம் ஒப்பு கொடுக்குதோ, எந்த ஆத்மா ஒப்பு கொடுக்குதோ, அந்த ஆத்மா தினந்தோறும் தேவனுடைய அப்பத்தை புசித்து கொண்டே இருக்கும். நம் சரீரத்தை நாள்தோறும் பலி செலுத்தி ஜீவ அப்பத்தை நாள்தோறும் புசித்தால் நாம் பசி அடைய மாட்டோம், பரிபூரண திருப்தி அடைவோம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப நம்ம நாள்தோறும் பைபிளை படிக்கிறோமா, உண்மையா படிக்கிறோமா, இல்ல அது மேம்போக்காவா செய்யறோமா அப்படின்ற கேள்வியை நாம கேட்டுக்கொள்ளணும். நம்ம நாள்தோறும் பலி செலுத்தணும், நாள்தோறும் நம்ம ஜீவ பலியாய் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாள்தோறும் என்னை நான் வெறுத்து கடவுளுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் படிக்கிற வார்த்தை என்னுடைய இருதயத்துல என்ன செய்யும், கிரியை செய்யும். டெய்லி பைபிள் படிச்சாலும் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா சர்வாங்க தகன பலி இல்லாம போஜன பலி பயனற்றது. நம்மை அர்ப்பணிக்காம போஜன பலியை மாத்திரம் செலுத்தினா அது பயனற்றது. முதல்ல என்னை அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் கடவுள் தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் அதிகாரி அப்படின்றத நிர்ணயம் பண்றதுக்காக தான் போஜன பலியை செலுத்துறோம். அப்ப என்னை அர்ப்பணிக்காம கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல என்ன நான் பலி செலுத்தணும், என்ன நான் அர்ப்பணிக்கணும், என்ன நான் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கடவுளை என்னுடைய உண்மையான ஸ்தானாபதியாய் நான் என்ன செய்றேன், நிலைநிறுத்தி கொள்ளுகிறேன். அதுக்கு முன்னாடி நான் அவர் தான் என்னுடைய கர்த்தர், அவர் தான் என்னுடைய மேய்ப்பர் அப்படின்னு எவ்வளவு தூரம் வாயில சொன்னாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப நான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியோ, நீ ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியோ, நான் கடவுளுடைய சமூகத்தில் என்னை பரிபூர்ணமாய் தற்பிரதிஷ்டை செய்து ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை என்னுடைய ஜீவப்பமாய் நான் நாள்தோறும் புசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். சரி, இந்த போஜன பலியில
வரிசையான படிச்சுட்டு வந்தோம். 3 விதமான பணிமுறைகள் போஜன பலியிலே வித்தியாசமா நம்ம அதுல பார்த்தோம். அதுல எல்லாம் மிக முக்கியமாய் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருந்தது. என்ன வார்த்தை? எல்லா பலியிலையுமே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிடுச்சு. என்ன பலி? என்ன வார்த்தை? புரிய முடியுதா உங்களுக்கு? ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க எல்லாத்துலயுமே. அடுப்புல செய்யும் போதும் புளிப்பில்லா அதிரசங்களே ஆகுது. அடுத்து தட்டையான சட்டியில செய்யும் பொழுதும் அது புளிப்பில்லாததா இருக்கணும். பொரிக்கும் சட்டியில செய்யும் போது அது இப்படிதான் இருக்கணும், புளிப்பில்லாததாக தான் இருக்கணும். இந்த புளிப்பில்லாத அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம அப்படியே படிக்கிறோம். அதே 2ஆம் அதிகாரத்துல 11, 12வது வசனங்களை வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக, புளித்த மாவு உள்ளதொன்றையும் தேன் உள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவர்களை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. ஆண்டவர் 2 முக்கியமான காரியத்தை அங்க சொல்றாரு. ஒண்ணு புளித்த மாவு, இன்னொன்னு தேன். புளித்த மாவு நமக்கு தெரியும். இங்க தேனையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க அதனோடு சேர்த்து தகன பலியாக செலுத்த கூடாது அப்படின்னு கட்டளையிடுறார். இந்த புளித்த மாவு எதை குறிக்கிறது அப்படின்னா, புளித்த மாவானது பாவம், மாய்மாலம், துர்க்குணம், பொல்லாத தன்மை, இவைகளெல்லாம் இந்த புளித்த மாவு குறிக்கிறத என்ன படிக்கிறோம். லூக்கா 12:1 வாசிங்களேன். லூக்கா 12:1 ஆண்டவர் சொல்றார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறத நம்ம படிக்கிறோம். லூக்கா 12:1 வாசிங்க. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய போதனைகள் எல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் இல்ல. அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? புளித்த மாவு அப்படின்னு அவர் பயன்படுத்துகிறத நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:8. இப்ப நம்ம புளித்த மாவு என்ன அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் அல்ல, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க வேண்டும். போதும். துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் பண்டிகை என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். புளித்த மாவு எதை குறிக்குது? துர்க்குணம், பொல்லாங்கு, பொய் உபதேசம், இதெல்லாம் யார்கிட்ட இருந்தது ஆண்டவர் சொல்றாரு? பரிசேயனிடத்துல இருந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க 1 கொரிந்தியர்ல நம்ம படிக்கும் பொழுது துர்க்குணம் போன்ற புளித்த மாவை குறித்து, புளித்த மாவை உங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்க, பழைய புளித்த மாவோட அல்ல, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பங்களோட பண்டிகை ஆசரிக்க கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நான் படிக்கிறோம். புளித்த மாவை ஆண்டவர் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். புளித்த மாவு பாவ தன்மைகளை, பாவ குணாதிசயங்களை குறிக்கிறது. தேன் எதை குறிக்குது அப்படின்னா, இது ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சுய நீதி அல்லது சுய தேடுதலின் அடையாளமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. தேன் என்பது சுய நீதியையும் சுய தேடுதலின் ஒரு அடையாளமாகவும் என்ன செய்யலாம் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் தேனையும் அங்க பலி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றார். சுயநீதி, சுய தேடுதல் அங்க வந்தது அப்படின்னா போஜன பலிக்கான காரணமே அங்க என்ன செய்கிறோம்? மாறி போயிடும். முன்னாடி இருந்து நாம் படித்து வந்த பாடம், போஜன பலி என்பது எங்கள் எல்லாவற்றிற்கும் அதிகாரி ஒருத்தர் தான் அப்படின்றத அறிக்கை செய்யும் பண்ண விதமாகத்தான் அந்த போஜன பலி இருந்தது. அப்ப இதுக்குள்ள சுயநீதியும் சுய தேடுதலும் வந்துருச்சு அப்படின்னா கடவுளிடத்துல என்ன செய்கிறோம்? வழி விலகி போய்விடும். அதனால இந்த 2 காரியத்தை ஆண்டவர் இந்த போஜன பலியில பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தெளிவாய் அவர்களுக்கு எடுத்துரைத்திருந்தார். அப்படியே தொடர்ந்து 12வது வசனம் வாசி மறுபடியும். முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல வரக்கூடாது. இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ன செய்யலாம்? முதல்ல கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காணிக்கையாக கொண்டு வரலாம். ஆனா அது பலிபீடத்தின் மேல என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நீ எதை வேணாலும் கொண்டு வரலாம், என்ன பொருளை வேணாலும் கொண்டு வரலாம்.
எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வரலாம். ஆனா பலிபீடத்தில் தகன பலி செலுத்தணும் அப்படின்னா அது கர்த்தர் விதித்ததை தவிர வேற இன்னும் அங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடவே கூடாது. அந்நிய தூபம் ஒன்றும் அதுல இருந்து புறப்படாதபடி என்ன செய்யணும், அதை பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளணும். அப்ப எதை வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், காணிக்கையாய் கொண்டு வரலாம். அப்ப இது என்ன தெளிவுபடுத்துது அப்படின்னா, நான் கடவுள்கிட்ட என்னை நான் முதல்ல காணிக்கையா கொண்டு போய் நிப்பாட்டும் போது நான் பழைய மனிதனாகத்தான் என்ன செய்யறேன், போய் நிக்கிறேன். என்னுடைய பழைய பாவங்கள், பழைய இருதயத்தின் துர்குணங்கள், பழைய இருதயத்தின் பொல்லாங்கோடு தான் என்ன செய்யறேன், போய் கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறேன். அவர் என்னை காணிக்கையாக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னிடத்துல இருந்து அதெல்லாம் எடுத்து போட்டு என்னை நல்ல மனிதனாய் பலிபீடத்துல கொண்டு போய் என்ன செய்யறார், வைக்கிறார். அவர் விரும்புகிற பாண்டமாய் என்னை பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கிறார். இதுதான் இதுல நாம் படிக்க வேண்டிய ஆவிக்குரிய கருத்து. நான் போகும்போது என்னுடைய சுய நீதியினால, என்னுடைய சுய தேடுதலினால என்னுடைய பாவத்தையோ குற்றத்தையோ என்னுடைய மீறுதல்களையோ நான் கடந்து போய் ஆண்டவர்கிட்ட நிக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன். அதனால அப்படியே போய் நிக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்றாரு, என்னை முற்றிலும் துடைத்து நான் என்ன காணிக்கை செலுத்தணுமோ நான் போய் செலுத்துறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னிடத்துல எடுத்து போட்டு பலிபீடத்துல என்னை நிப்பாட்டும் போது அவர் விரும்பின பாத்திரமா என்னை கொண்டு போய் என்ன செய்றார், நிப்பாட்டுறார். அப்படிதான் அந்த போஜன பலி. அவர் என்ன விரும்புறாரோ அதுதான் நம்ம என்ன செய்யணும், பலிய செலுத்தணும். நம்ம என்ன வேணாலும் கொண்டு வரணும்னு ஆசைப்படலாம், அது எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யலாம், ஆலயத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா பலி என்பது அவர் விரும்புகிற பிரகாரம் தான் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு மனுஷன் என்னெல்லாம் நினைக்கிறாமோ எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், செய்யலாம். ஆனா ஒரு ஆராதனை கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருகிற வழி வாய்ப்பு என்பது கர்த்தர் எதை போதித்திருக்கிறாரோ அதன்படி மாத்திரம் தான் என்ன செய்யும், நடக்கும். நம்ம நினைக்கலாம் சர்ச்சில் பேண்ட் வாத்தியெல்லாம் வச்சு ரொம்ப ஆரவாரமா சத்தம் போட்டு குதிச்சு பாடினா மக்கள் எல்லாம் கவர்ந்து ஆலயத்துக்குள்ள வருவாங்க, இது ஒரு புதிய ஒரு திட்டமா இருக்கும், இதனால நம்ம ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க காணிக்கையாக உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனா கர்த்தர் எதை அங்கீகரிக்கிறாரோ, எப்படி நம்மளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அவருடைய திட்டத்தின் பிரகாரம் மாத்திரம் அது என்ன செய்யும், நடக்கும். இன்னைக்கு நடக்கிற ஆராதனை முறைமைகள் எதுவுமே பைபிள்ல நம்ம படிக்கல. மனுஷன் இதை செய்த நல்லா இருக்குமே நினைச்சு அதை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு சபைக்குள்ள என்னெல்லாம் வந்துருச்சு, சபைக்குள்ளேயே சினிமா பாடலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சபைக்குள்ளேயே படத்தின் கதைகளை எல்லாம் கொண்டு வந்து வேதத்தின் கதைகளோட மிக்ஸ் பண்ணி இப்படிதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு துயரமான செயல்கள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா சுய நீதி உள்ள வர்றதுனால என்ன செய்யுது, வருது. ஆண்டவர் தான் சொல்றாரு, தேனையும் புளித்த மாவையும் என்ன செய்யுதுங்க, உள்ள கொண்டு வராதீங்க. சுய நீதியையும் சுய தேடுதலையும் துர்க்குணத்தையும் உலகத்தின் காரியங்களையும் எதுக்குள்ள வந்துடக்கூடாது, சபைக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் ஜனங்களுக்கு என்ன செய்றார், போதித்து கொண்டே இருக்கிறார். இப்ப நமக்கு எல்லாம் இப்பதான் பழைய ஏற்பாடுல சத்தியங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டதுனால, ஜனங்கள் எல்லாம் அதை வேணாம் வெறுத்துட்டதுனால இஷ்டம் போன மனம் போன போக்குல இன்னைக்கு ஆராதனைகள் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்கு. மக்களுடைய மனதும் அதை தேடிதான் ஓடிக்கொண்டும் இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெளிவாய் நம் தேவனுக்கு எவ்வளவாய் நம்மை பலி செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக அது போதிக்கிறது என்பதை நாம் படிக்கிறோம். அதன் பிறகு நாம் திரும்ப பாவம் செய்ய கூடாது. என்ன ஒரு முறை ஆண்டவர் பாவத்திலிருந்து கழுவி என்னை பலிபீடத்தின் மீது அவர் விரும்புகிற பாத்திரமாய் நிப்பாட்டிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் திரும்பி செய்த பாவத்தை திரும்ப என்ன செய்யக்கூடாது, செய்ய கூடாது. நீ எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்மளை பழைய பாவத்தை எல்லாம் விட்டு எடுத்துட்டு பலிபீடத்தின் மேல என்னை அவர் விரும்புகிற பாண்டமாய் நிப்பாட்டி இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினா பழைய பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்ப போகக்கூடாது, பழைய பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. அப்ப இன்னும் அதுல நமக்கு குறைவுகள் இருந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப இன்னும் நம்ம இப்படிதான் இருக்கிறோம், புளித்த மாவோடும் தேனோடும் தான் பலி செலுத்திட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ஆண்டவர் எதை வேணான்னு சொல்லி இருக்கிறாரோ அதுபடிதான் நம்முடைய பலி செலுத்துதல் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதை தூக்கி போட்டுட்டு வர்றதுக்கு சில நேரங்கள்ல நமக்கு ரொம்பவே சங்கடமா தான் இருக்கு. சில நேரத்துல நம்ம என்ன முயற்சி தீர்மானம் எடுத்தாலும் அது வீட்டுக்கு போனோம்னு திரும்ப நம்ம என்ன செய்யறாங்க, செஞ்சுதான் இருக்கும். இங்க இருந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போனா வீட்டுல போய் அதை செய்யத்தான் செய்யறோம். இங்க இருந்து புரண்டி பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா வீட்டுல போய் அதை செய்யதான் செய்யறோம். என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது அப்படியே நம்ம ஆலயத்துல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் அப்படியே என்ன செய்யுது, மாறிடும். ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உட்கார்ந்து நம்ம அதை படித்து தியானிக்கும் பொழுது இருதயத்துல ஒரு எழுப்புதல் எல்லாம் வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்தாலும் அங்க இருந்து அப்படி போகும்போது அது என்ன செய்யுது, இதெல்லாம் காத்துல கரைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு காரணமா என்ன செய்யலாம் சொல்லலாம். காரணமாய்
உலகம் இப்படி இருக்குது, உலகம் கரைபிடிந்து இருக்கிறது, அதனால அந்த கரைபிடிந்த உலகத்துல நான் இருக்கிறதுனால இது செய்ய முடியாமல் போகுது அப்படின்னு நம்ம எவ்வளவு காரணங்களை சொன்னாலும் அந்த காரணத்திற்கு பயனே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னால அதை செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும், நீ இருக்கிற பிரகாரமாக வா, உன்னை கழுவி சுத்திகரித்து பலிபீடத்தின் மேல் நான் விரும்புகிற பாத்திரமாய் உன்னை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்னுடைய பலத்தினால அதை செய்யணும்னு நினைச்சா அதை செய்ய முடியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்முடைய பலத்தினால அதை செய்யணும்னு நினைக்கிறோம். சுத்தி இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்களை எல்லாம் நோக்கமா பார்த்துட்டு நம்முடைய சிந்தையில நாம ஒண்ணு யோசிக்கிறோம், அதன் பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும் நாம நினைக்கிறோம். கடவுளுடைய சித்தம் என்னன்றது நமக்கு தெரிய மாட்டேது. நாம என்ன யோசிக்கிறோமோ அதன் பிரகாரமா நம்முடைய வாழ்க்கை மாறணும்னு நம்ம என்ன செய்திடறோம், நினைச்சுக்கிறோம். ஒருத்தவங்க ஒரு காரியத்தை செய்தா அப்ப இதற்கு எதிர்மறையா செய்தா நான் படிச்சு, இப்ப வேற ஏதாவது மார்க்கத்தார்களோ வேற சபை விசுவாசிகள் அவங்க ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா அவங்க எது செஞ்சாலும் தப்புன்னு நம்ம சொல்லிடுறோம், நாம எது செய்யறதும் சரி அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமா நம்ம சொல்லிவிடுகிறோம். சில நேரத்துல நம்மளை விட நன்மையான காரியங்கள் அவங்க அநேகமாக செய்ய முடியும், நம்ம அறிந்திருந்தும் செய்ய முடியாத தருணத்திலையும் நம்மளால இருக்கவும் முடியும். அதனால சுயநீதி எப்பொழுதுமே நம்ம முன்னிலைப்படுத்தவே கூடாது. யார் எதை செய்தாலும் சமாதானமா நமக்கு என்ன ஆண்டவர் கற்பித்திருக்கிறாரோ அதன்படி செய்வதற்கு தான் நாம மெனக்கிட வேண்டும். அதுதான் நமக்கு உதவியும் செய்யும். சரி, இப்ப இதோட முடிச்சுட்டு ஆண்டவர் இந்த 2 பதார்த்தங்களை சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா ஒரு பொருளை சேர்க்க சொல்றாரு. புளித்தமாவும் தேனும் வேணான்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து ஒன்ன சேர்க்க சொன்னார். என்ன சேர்க்க சொன்னாரு பாருங்க, 13வது வசனம். உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. 2 வேணான்ட்டாரு, ஒண்ணு புளித்தமாவு, இன்னொன்னு தேனு. இப்ப எதை சேர்க்க சொல்றாரு? உப்ப குறையாத பட்சம் அதிக அளவுக்கு என்ன செய்யணும், அதுல சேர்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மார்க் 9ஆம் அதிகாரம் 49வது வசனம் படி. மார்க் 9:49. வாசி. மார்க் 9:49. எந்த பழியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். அன்னைக்கு பலியில உப்பினால் என்ன செய்யப்பட்டது, அது உப்பிடப்பட்டது. உப்பு எதற்கு அடையாளம் அப்படின்னா, உப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக. இறந்த சடலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, உப்பு போடுவாங்க. ஏன் உப்பு போடுறாங்க? அது எப்படி மண்ணுக்கு மண்ணாதான் போகுது, இருந்தாலும் கொஞ்ச நாள் அது எப்படி இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டுமே அப்படின்னு என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் அது உப்பெல்லாம் போட்டு பாக்கெட்டா போட்டு வைப்பாங்க. ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக உப்பு போடப்பட்டிருக்கும். அப்ப அது பலியில, ஆசரிப்பு கூடார போஜன பலியில ஆண்டவர் உப்பை அதிக அளவுல போட சொல்றாரு. அது பாதுகாக்கும் தன்மையை கொண்டதா இருக்கிறது. அதே விதத்துல புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பாடத்தை படிக்கிறோம், பலியில அவர்கள் உப்பினால் உப்பிடப்பட்டது போல நாம் எதனால் உப்பிடப்படணும், அக்கினியினால உப்பிடப்படணும் அப்படின்னு நம்ம வசனத்துல படிக்கிறோம். அக்கினியினால் உப்பிடப்படுவதாக. அந்த பலி தகன பலியாய் செலுத்தப்பட்டது. அதுவும் இப்படிதான் இருந்தது, அக்கினியில உப்பிடப்பட்ட ஒரு பலியாகத்தான் இருந்தது. தகன பலி அப்படின்னா என்னது, அவங்க அந்த தகன பலினா என்னது, இன்னைக்கு நம்ம அடுப்புல போட்டு செய்யற மாதிரி அது எரிக்கப்பட்ட ஒன்றாய், அது சுடப்பட்ட ஒன்றாய் இருந்தது. அந்த அதே அக்கினியில போடப்பட்ட ஒரு பலியாக, ஒரு உப்பாகத்தான் இன்னைக்கு நாம இருக்கணும் அப்படின்னு மார்க் 9:49 என்ன படிக்கிறோம். எந்த பலி உப்பினால் பலியிடப்படுவது போல உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். இந்த அக்கினி, உப்பு எதை குறிக்கிறது அப்படின்னா, அக்கினி தேவனுடைய பரிசுத்த தன்மையை குறிக்கிறது. தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை அக்கினி குறிக்கிறது. உப்பு அந்த சுத்திகரித்த தன்மையை பாதுகாக்கிற தன்மையை என்ன செய்யுது, குறிக்கிறது. அக்கினினால் உப்பிடப்பட வேண்டும் அப்படின்னா, அக்கினி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய குற்றத்திலிருந்து நம்மை அவர் நிவர்த்தி ஆக்குகிறார் என்பதை குறிக்கிறது. அதே குற்றமில்லாதவனாய் நான் நீடித்திருக்கணும் அப்படின்றதுக்காக உப்பு என்கிற பதமும் அங்க பயன்படுத்தப்படுகிறது. நாம் அக்கினியால் உப்பிடப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜனத்தினால் மாத்திரமல்ல, அக்கினியினால் என்ன செய்யணும், நாம் ஞான ஸ்நானத்தை எடுத்திருக்கணும். அக்கினியினால் நாம் ஞான ஸ்நானம் எடுத்திருந்தோம் அப்படின்னா, கடவுளுடைய வல்லமையினால் நாம் ஞான மொழிக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா, உப்பையும் சேர்த்து ஆண்டவர் அதிகப்படியா நமக்கு என்ன செய்றார், கொடுக்கிறார். அது பராமரிக்கும் பாதுகாக்கிற தன்மையை கொண்டதாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இன்னும் ஒரு போஜன பலி, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு போஜன பலி. கடைசியா நம்ம இதை படிக்க போறோம். லேவியராகமம் 2:14 வசனங்கள் வரையும் நம்ம படிக்க போறோம். 2:14-16. முதற் பலன்களை
போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற்பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அது மேல் எண்ணெய் வார்த்து அது மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் உதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. இந்த பலியிலிருந்து நம்ம ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த 14வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், நிறைந்த பச்சையான கதிர்கள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நம்ம என்ன செய்யறோம் படிக்கிறோம். என்ன வாக்கியம்? நிறைந்த பச்சையான கதிர்கள் இருக்குதா? இரண்டாவது கடைசி வார்த்தை நிறைந்த பச்சையான கதிர்களை அப்படின்னு நாம படிக்கிறோம். இது ஆங்கில வேதாகமம் அமெரிக்கன் ரிவைஸ்டு வெர்ஷன்ல இது மொழியாக்கம் செய்யப்பட்டு என்ன எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, புதிய கதிரிலிருந்து நசுக்கப்பட்ட தானியம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுத்திருக்க? புதிய கதிரிலிருந்து நசுக்கப்பட்ட தானியம். ஒரு கோதுமை மணி அது செடியா இருக்கும்போது, அதாவது அந்த பயிர் இருக்கும்போது, அந்த பயிர்ல இருந்து அது நமக்கு அந்த மணியாய் கிடைச்சு அதுக்கப்புறம் அது மாவா கையில கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் அதை என்ன செய்யணும், கடந்து போகணும். நிறைய இடைப்பட்ட வேலைகள் அநேகமாய் இருக்குது. எதுவுமே இல்லாம நம்ம டைரக்டா பிடிக்க நம்ம அதை பயன்படுத்தி விட முடியாது. அதுக்கு இடைப்பட்டதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, ஏசாயா 53:5 நம்ம படிக்கிறோம், நமக்காக நொறுக்கப்பட்டவரையும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பதையும் அது குறிக்கிறது. எடுத்து வாசி, ஏசாயா 53:5. தம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் நாம் குணமானோம். அந்த கோதுமை மணி அரைக்கப்பட்டு பவுடரா கோதுமை மாவாய் வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தழும்புகளாக என்ன செய்திருக்கிறோம், குணமாயிருக்கிறோம். இது எப்படி நம்ம ஆவிக்குரிய விதத்துல புரிந்து கொள்கிறது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்னொன்னு நம்ம சேர்த்து படிச்சுட்டு நம்ம அதையும் சேர்த்து புரிந்து கொள்வோம். இந்த போஜன பலியில இன்னொரு பலியும் சேர்த்து செலுத்தப்பட்டது. அது பேர் என்னன்னா பானபலி. போஜன பலியோடு எதுவும் இருந்தது, பானபலியும் இருந்தது. இந்த பானபலி என்னது? என்னாகும் 15:10 வாசி. என்னாகும் 15:10. பானபலியாக அரைப்படி திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும். இதனோட எதையும் சேர்த்து படைக்கணும், பானபலியையும் சேர்த்து படைக்கணும். என்னாகும் 28:7 நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த பானபலி இது செய்யப்பட்டு இது பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்யப்பட்டது, வார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன பொருட்கள்லாம் இருந்துச்சு? பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன பொருட்கள் இருந்தது? குத்துவிளக்கு, தூபபீடம், சமூகத்தப்ப மேஜை, இந்த 3 பொருட்கள் இருக்குது. பானபலியை நம்ம என்னாகும் 28:7 நீங்க படிச்சீங்கன்னா வாசிக்கணும் பாருங்க. என்னாகும் 28:7. கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி, பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு இந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவுது. இந்த பானபலியை பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் வார்க்கப்படணும், அது ஊற்றப்படணும் அப்படின்னா அதற்கேற்ற பொருளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 பொருள் தான் முக்கியமான பொருளை நம்ம என்ன செய்யறோம் படிக்கிறோம். 1 தூபபீடம், குத்துவிளக்கு, சமூகத்தப்ப மேஜைன்னு படிக்கிறோம். இந்த பானபலி எப்படி செலுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த யாத்ரா புஸ்தகத்துல நான் படிக்கிறோம் 25வது அதிகாரம் 29வது வசனத்துல பானபலி கரகங்கள் பண்ணப்பட்டது அப்படின்னு அந்த வசனத்துல நான் படிக்கிறோம். ஆசிரியர் கூடாரத்துல என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் மோசையை சொல்லும் போது சமூகத்தப்ப மேஜையில என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, பானபலி வார்ப்பதற்கு என்ன செய்யணும், அதற்கு உண்டான கரகங்களை ஒரு பாண்டங்களை உண்டு செய்ய வேண்டும். அதுல இந்த பானபலி என்ன செய்யப்பட்டது, வார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த சமூக தப்பங்களும் வாரத்திற்கு ஒரு முறை என்ன செய்யப்பட்டிருந்தது, மாற்றப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த சமூக தப்ப மேஜையும் போஜன பலியாகவே
கருதப்பட்டது அப்படின்னும் நம்ம படிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தின் முதல் அறையில் வாரந்தோறும் மேஜையில் வைக்கப்படும் சமூக தப்பம் கர்த்தருக்கு கொடுக்கப்படும் போஜன பலியாக இருந்தது அப்படின்னும் நம்ம படிக்கிறோம். ஏன்னா நம்ம 4:7 அந்த சமூக தப்பத்திற்கு இன்னொரு பேரும் உண்டு, நித்திய அப்பம் என்கிற பெயரும் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இந்த அப்பமும் ரசமும் தான் புதிய ஏற்பாட்டுல திருவிருந்துல அப்பமும் ரசமாய் நம்ம என்ன செய்யறோம், பருகி கொண்டிருக்கிறோம். இங்க சமூக தப்பத்தையும் அந்த வார்க்கப்பட்ட திராட்சை ரசமும் புதிய ஏற்பாட்டுல திருஷ்டாந்தமாய் அது தேவனுடைய சரீரத்தையும், அதுல எப்படி சமூக தப்பம் தேவனுடைய சமூகத்தை குறித்ததோ அது போல நாம் உட்கொள்ளுகிற அப்பமும் தேவனுடைய சரீரத்தையும், நாம் உட்கொள்ளுகிற பானம் அவருடைய இரத்தத்தையும் குறிப்பிட்டு காட்டுகிறதை போல அந்நாட்களிலும் திருஷ்டாந்தமாய் அது நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அப்பத்துக்கும் இந்த பானத்திற்கும் உண்டான ஒரு திருஷ்டாந்த பாடங்கள். இந்த போஜன பலி என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னா, என்னிடம் இருப்பதெல்லாம் கர்த்தருடையது அப்படின்றத மறுபடியும் அதை குறிப்பிட்டு கொடுத்து கொண்டே இருக்கு. பொருள் அர்ப்பணிப்பு, தற்பிரதிஷ்டை இல்லாமல் பொருளை அர்ப்பணிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நாம் எவ்வளவு பொருட்களை எவ்வளவு பலிகளை செலுத்தினாலும் அது தற்பிரதிஷ்டை இல்லாமல் செய்வதற்கு தேவன் விரும்புவதே கிடையாது. அது தேவனுடைய திட்டமாகவும் இருந்தது கிடையாது. அவ்விரண்டும் சேர்ந்திருக்கும் போது அவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு முழுமையான பலியை செலுத்துகின்றனர். தற்பிரதிஷ்டையும் அர்ப்பணிப்பும் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் அது தேவனுக்கு பிரியமான, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு பலியாக செலுத்தப்படுகிறது. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாகவும் ஆகிறது. பொருட்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பாடம் இது என்னன்னா, பொருட்கள் மாத்திரமல்ல, இசை, பாடல், கலை, பேச்சு, தலைமை போன்ற திறமைகள், செயல்திறன் மற்றும் பணம், நேரம் மற்றும் இயல்பான வரங்கள் யாவும் தேவனுக்கு சொந்தமானது. வெறுமன ஆகாரத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் நமக்கான எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது கல்வி, ஞானம், பணம், திறமைகள், அந்தஸ்து எல்லாவற்றையுமே தேவனுடைய ஸ்தானத்துல நம்ம நிப்பாட்டி அவரையே முதன்மையானவராக வைத்து எது நேர்த்தியாய் செய்தாலும் அவரே முதன்மையானவராக வைத்து செய்யும் பொழுது அதுவே தேவன் விரும்புகிற ஒரு போஜன பலியாய் இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவு தேவ செயலும் மனித செயலும் இணைவதனால் கிடைக்கிற ஒரு பொருள். வெறுமனை தேவன் செய்வது மாத்திரமல்ல, இல்ல வெறுமனை மனிதனுடைய கரத்தினால் கிடைப்பது மாத்திரமல்ல, இது தேவ செயலும் மனித செயலும் இணைந்து பெற்றுக்கொண்ட ஒண்ணு. எப்படி அப்படின்னா, விதைய மனுஷன் விதைச்சாலும் அந்த விதைக்கு உயிர் தருகிற வேலை யார் தான் பாக்குறது? ஆண்டவர் தான் பாக்குறாரு. விதை நம்ம கிட்ட இருக்கு, நம்ம போடுற விதை வளருமா வளராதான்னு நமக்கு தெரியுமா? அது கையில இருக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான விதை மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள உயிர் ஊட்டுகிற அணுக்கள் இருக்குதா, இல்ல அதுக்குள்ள புழு பூச்சி இருக்குதா நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. போடுறோம், அது விளையும் போது விளையுது, விளையை நான் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், எடுத்துக் கொடுக்குறோம். விதை முதலாவது போடப்பட்டாலும் அதுக்கப்புறம் யார் தான் அந்த வேலையெல்லாம் செய்யறது அப்படின்னா கடவுள் தான் என்ன செய்யறாரு, வேலையை செய்யறாரு. ஆண்டவர் ஒவ்வொன்றா செய்யறார். சூரிய ஒளியை கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார், அதற்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியா கொடுக்கிறார். நம்ம எவ்வளவுதான் கிணறை பம்பு சட்டையை வச்சு தண்ணி பாய்ச்சணும்னு நினைச்சாலும் வானத்தின் பலகடிகள் திறந்து மழை ஊத்தல, இல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா அதற்கு போதுமான சத்துக்கள் இருக்காது, அது வளராது. அப்ப இந்த மணி எப்படியெல்லாம் வளரணுமோ, கோதுமை மணி எப்படியெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்குது. விதையை போடுறோம், ஆண்டவர் என்ன செய்யறாரு, வளர்க்கிறாரு. வளர்த்து ஆண்டவர் மறுபடியும் நம்ம கிட்டே என்ன செய்யறாரு, கொடுத்துடுறாரு. அதை மறுபடியும் என்ன செய்யறாங்க, அறுவடை செய்யும் போது அதெல்லாம் அறுத்து அதெல்லாம் கொண்டு வந்து அந்த மணியெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா அதை பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மனுஷனுடைய கருத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அப்ப முதல்ல விசுவாசம் ஆரம்பிக்கிற பொழுது ஒரு சின்ன விதை இருந்தால் போதும், கர்த்தரதை மரமா என்ன செய்யறாரு, கொண்டு வச்சிடறாரு. எனக்கு ஆண்டவர் நிறைய சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய காரியம் என்கிட்டதான் இருக்கு. அதையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. கண்ணுக்கு தெரியாத விதத்துல எப்படி அந்த செடி வளரணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். நம்ம தினந்தோறும் போய் அளந்து பார்க்கறது கிடையாது. நம்ம ஒரு செடி பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்தாலும் அது வளர்றதுலாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், வளர்ந்துருச்சுன்னு தெரியும். அது எப்படி வளருது அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்ப நாள்தோறும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்னு தெரியாது. ஆனா நாலு நாள் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி வளருதுன்னு தெரியாது. வளர்க்கிறது ஆண்டவர் வேலை. அது கண்ணுக்கு தெரியாத விதத்துல ஆண்டவர் என்ன செய்வார், அதை வளர்த்து கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு என்ன செய்யுது இருக்குது. சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் மண்டல என்ன செய்வாரு,
எல்லாத்தையும் யார் மூலியமாவது எப்படியாவது நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஆனா அதன்படி செய்ய வேண்டிய கட்டாயம் நம்ம கிட்ட இருக்குது. அதுதான் இந்த மாவுல மிக முக்கியமாய் நான் படிக்க வேண்டிய பாடம். மனுஷன் பின்பு எல்லாவற்றையும் செய்து மாவை காணிக்கையாக கொண்டு வருகிறான். அதில் தேவ செயலும் ஈடுபட்டு இருக்கிறது. தேவ செயலோடு மனித செயல் ஈடுபட்டால்தான் அது தேவனுக்கு உகந்த காணிக்கையாக என்ன செய்யப்படும், படைக்கப்படும். மனுஷன் மாத்திரம் பிரயாசம் எடுத்து செஞ்சானா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. படிக்கிறோம்ல ஊமையாக, ஒருத்தனுக்கு 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து, 5 இருக்கிறவன் 2 ஆளை பெருக்கிறான் 10வது, 4 இருக்கிறவன் 2 இருக்கிறவன் 2 ஆளை பெருக்கிறான் 4வது, 1 இருக்கிறவன் என்ன செய்யறான், 1 இருக்கிறவன் அதை புதைச்சு வச்சிடறான். ஏன் 2 ஆளை பெருக்கிறாங்கன்னா, 1 தேவ செயல், இன்னொன்று மனித செயல். 5 இருக்கிறவன் 2 ஆளை பெருக்கிறான், தேவனுடைய செயல் மனித செயல், அது 2 மடங்கா பலன் தருது. 2 இருக்கிறவனும் 2 ஆளை பெருக்கிறான், தேவ செயல் மனித செயல் 2மே இருக்குது, அது பலன் தருகிறது. கடைசியில இருக்கிறவன் என்ன செய்யறான், சுயபலத்தினால செய்யணும்னு நினைக்கிறான், அதுல பிரயோஜனம் இல்லை. கடைசியில் ஆண்டவர் எஜமான் வந்து பார்த்துட்டு, இல்லாதவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும், உள்ளவனிடத்தில் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வழி வாய்ப்புகள். நம் கையில் தேவன் கொடுத்திருக்கிற விதையின் நிலை என்ன? இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய பாடம், கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவர் ஏன் கையில நீர் கொடுத்த விதையினுடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்குது? நான் விதைச்சனா இல்ல அதை பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறேன்? பத்திரமா பாதுகாத்தா அந்த விதை புழு பூத்து ஒன்னுத்துக்கும் பயன் இல்லாம என்ன செய்யறோம், போயிடும். விதை ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே நம்ம மண்ணில் போட்டா தான் அது என்ன செய்யும், விளைவை கொடுக்கும். அந்த விதையை நான் பத்திரமா பாதுகாத்திருக்கிறேன், நான் படிக்கிற பாடத்தை எல்லாம் என் மனசுல பத்திரமா நான் சேகரித்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் புழுவுக்கு சமானம். அது ஒன்னுத்திற்கும் இல்லாம அழுகி போன நிலைமையில இருக்கிறதுக்கு சமானம். எவ்வளவு ஞானத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது செயல்முறையில பிறருக்கு பிரயோஜனப்படலை அப்படின்னா அதுல ஒரு பயனும் இல்லை. போஜன பலி என்பது கர்த்தர் எனக்கு தருகிறார் என்பதற்கு மாத்திரமல்ல, அவர் எனக்கு கொடுத்திருப்பதுல நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் எனக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நான் மட்டும் பிரயோஜனம் அடையணும் அப்படின்றதுக்காக அல்ல, என்னை போல பிறருக்கு என்ன செய்யணும், அதை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதிலையும் அது இருக்குது. அதான் நான் வாசித்த வசனத்துல முதல்ல என்ன வாசிச்சார், யோவான் 12:24-26 வரையும் இந்த கோதுமை மணியை குறித்து நான் படித்தோம். அது உயிரோடு இருக்கலாம், அது செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அது செத்தாதான் என்ன செய்யும், பலனை கொடுக்கும். கோதுமை மணி மடிந்து மாண்டால் தான், அது விதையாய் விதைக்கப்பட்டு அது மடிந்து மாண்டால் தான் அதுல இருந்து என்ன செய்யும், அது கனிகளை, அது மிகுந்த பலனை கொடுக்கும் எப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். இது திருஷ்டாந்தமா எதை குறிக்கிறது அப்படின்னா, தன் சொந்த ஜீவனை இழப்பதன் மூலம் ஜீவன் நிலைநிறுத்தப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. தேவனுடைய சொந்த ஜீவன் இழப்பதன் மூலம் நம்முடைய ஜீவன் இன்னைக்கு என்ன செய்யுது, நிலையாய் நிற்கிறது, அது பாதுகாக்கப்படுகிறது. அன்னைக்கு அவர் கோதுமை மணியாக இந்த பூமியில தன்னுடைய ஜீவனை கொடுக்கல அப்படின்னா, அவர் சாகல அப்படின்னா இன்னைக்கு மிகுந்த பலன் நமக்கு இல்லை. அவர் மரித்ததினால் இன்றைக்கு நமக்கு மிகுந்த பலன். இன்றைக்கு நாம் மரித்தாலும் நம்முடைய விதை அநேகருக்கு என்ன செய்யணும், பலனை கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த கதிரில இருந்து அது கோதுமையை பவுடரா மாத்துறதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜரை கடந்து போகணுமோ, அது மிஷின்ல அரைப்படணுமோ, கையில அடிப்படணுமோ, என்னென்னலாம் படணுமோ, எல்லா அடி பாடுகள் வேதனைகள் எல்லாம் நான் அனுபவிச்சாலும் கடவுள்கிட்ட வரும்போது நான் எப்படி வர்றேன், ஒரு உலர்ந்த மாவாய் நான் வர்றேன். அதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யப்படுது, அங்கீகரிக்கப்படுது. நம்ம கண்ணில் கோதுமை மணி பார்க்க முழுசா அழகா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யவான், மிகுந்த செல்வந்தன், மிகுந்த மேன்மை உள்ளவன், உலகெல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒருத்தன் வளர்ச்சி இருந்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அவன் இந்த உலகத்துக்கு முன்னாடி விலையுறந்த ஒரு பாத்திரவானாய், விலையுறந்த மதிப்புள்ள ஒருவனாய் தெரிஞ்சாலும் கர்த்தருக்கு முன்னாடி எதுதான் தேவைப்படுதுன்னா ஒரு உலர்ந்த மாவு தான் தேவைப்படுது. உடைந்து சின்னாபின்னமாய் இருக்கிற உபத்திரவங்களில் எல்லாம் கடந்து போய் துன்பத்தின் வாயிலாய் வந்து கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தாவே நான் வெறும் உலர்ந்த மாவு, நான் கோதுமை மணியா இருக்கும் போது எல்லாம் என்னை பார்த்து மேன்மையானவனாய் நினைத்திருந்திருக்கலாம், ஆனா நான் உலர்ந்த மாவா இருக்கிறது தான் உமக்கு விருப்பம் அப்படின்றத ஒரு ஆத்மா ஒப்பு கொடுத்தால்தான் அது கர்த்தருக்கு விரும்புகிற ஒரு போஜன பலியாய் இருக்க முடியும். இந்த புதிய பாட்டுல நிறைய வசனங்களை நான் படிக்கிறோம். கொலோசியர் 1:24, 2 கொரிந்தியர் 1:5-6, எபிரேயர் 12:2, 2 கொரிந்தியர் 1:4 அப்படின்னு நம்ம நிறைய வசனங்களை படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவத்தின் வாயிலாக தான் நமக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. பாடுபடுவதற்காகத்தான் இந்த உலகத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. ஐஸ்வர்யம் கிடையாது, ஆஸ்தி அந்தஸ்து கிடையாது.
இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? பாடுபடுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏன் பாடுபடணும் அப்படின்னா, அந்த பாடுகள் தான் தேவன் யார் என்பதை இந்த உலக ஜனங்களுக்கு அறிவிக்கிறது. நான் படுகிற பாடுகள் தான் இந்த உலக ஜனங்களுக்கு இவ்வளவு பாடுகளின் மத்தியில இவருடைய கடவுள் இப்பண்டமாய் இவனை வழி நடத்துகிறாரு அப்படின்ற நற்செய்தி இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்ற முடியும். 12:2 நம்ம வசிக்கிறோம். அவர் அவமானத்தை எண்ணாமல், அவ்வளவு அவமானம் இருந்த பொழுதும் கிறிஸ்துவ அவமானத்தை எண்ணாம நம்முடைய நித்திய ஜீவனுக்காக ஒரு உயிரை என்ன செய்தார்? ஈந்தார். 5:8-9 நம்ம படிக்கும் பொழுது அப்படிதான் படிக்கிறோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாடுகள் தான் நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ள என்ன செய்யுது? பலப்படுத்து. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சல்லடையா அரைக்கப்படுகிறோமோ அவ்வளவு நைஸா அந்த மாவு என்ன செய்யும் இருக்கும். அதுல கல்லு மண்ணு எதுவுமே இல்லாம அந்த மாவு அவ்வளவு நைஸா இருக்கும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்றார்? விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு போஜன பலியாக தான் ஆண்டவர் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக விரும்புகிறார். அப்படிதான் வேதத்தின் கதாபாத்திரங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். யார் வேணா எடுத்துக்கோங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, போன்ற யோசேப்பு, அப்படி வரிசையா நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தாலும் எல்லாருமே அரைக்கப்பட்டு உலர்ந்த மாவாய் கர்த்தருடைய சமூகத்துல வந்தவங்க. இவங்க எல்லாத்துக்குமே பாடுகள் உண்டு. எல்லாருமே சோதனையில் வழி நடத்தப்பட்டாங்க. அந்த சோதனையின் முடிவுல உலர்ந்த மாவாய் கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது அவர் ஒன்ன கொடுக்கிறாரு. அதோடு சேர்த்து அந்த மாவு பிசையப்படும் போது அது பதார்த்தத்திற்கு ஏற்ற பாண்டமாய் அது மாறுது. என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் உலர்ந்த மாவா போய் கொடுக்கும் போது ஆண்டவர் அதுல ஒண்ணு மட்டும் சேர்க்கிறாரு. என்ன சேர்க்கிறாரு? இது கூட கொஞ்சம் எண்ணெய சேர்த்துக்கோ அப்படின்றாரு. வெறும் மாவை என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாலும், எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சாலும், நான் வெறுமனை போய் ஆண்டவர்கிட்ட என்னை பலி செலுத்துங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பலியாகி போயிட முடியாது. அது கூட கொஞ்சம் எண்ணெயை சேர்க்க சொல்றாரு. எண்ணெயவும் சேர்க்க சொல்றாரு. லேவியராகமம் 2:4-5 நான் படிக்கிறோம். அந்த போஜன பலியில் படிக்கப்படும் மாவு உலர்ந்த மாவாக இல்லாமல் அதுல கொஞ்சம் எண்ணெய் பூசப்பட வேண்டும். அது எண்ணெய் சேர்த்து என்ன செய்யணும்? பூசையப்படணும். எண்ணெய் என்னது? என்ன என்னது? பரிசுத்த ஆவி. உலர்ந்த மாவு என்னுடைய சரீரம். நான் உலர்ந்த மாவாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அதுல என்ன சேர்க்கப்பட்டது? எண்ணெய் சேர்க்கப்பட்டது. இப்ப அது கர்த்தருக்கு பலி செலுத்த ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஒரு பதார்த்தமாய் அது என்ன செய்துச்சு? வந்துருச்சு. கர்த்தர் விரும்புகிற விதமாய் அது வந்தது. நான் வெறும் மணியாக இருந்தாலும் அதில் எண்ணெய் கலந்தால் அதுல பிரயோஜனம் இல்லை. நான் வெறும் மணியாகவே இருந்து நான் கர்த்தருடைய சமூகத்தை பலி செலுத்த வேண்டும் என்றாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. நான் அரைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எப்படி எல்லாம் அந்த நைசா மாவா மாறி வந்துடும். உலர்ந்த மாவாய் நான் மாறி வந்துடும். அதில் எண்ணெய் சேர்க்கப்பட்டு கர்த்தருக்கு உகந்த ஒரு பலியாய் நான் அங்கீகரிக்கப்பட்டேன். இந்த போஜன பலி என்பது இண்டிவிஜுவல் டெடிகேஷன், தனிப்பட்டவருடைய அர்ப்பணிப்பு. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல இந்த போஜன பலியை செலுத்தினாங்க. ஏன் அப்படின்னா இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஏறெடுக்கிற ஜெபம். தேசத்துக்கு எல்லாம் சேர்த்து ஆசாரியர் ஜெபம் பண்ணுவாரு, தேசத்துக்கு எல்லாம் சேர்த்து பலி செலுத்துவார். இந்த போஜன பலி என்பது தனிப்பட்ட ஒருவருடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய சமூகத்துல செய்ய வேண்டிய பலி. அதை அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் கோதுமை மணியாக இருக்கிறவர்கள் எப்படி மாறணும்? உலர்ந்த மாவாய் அவர்கள் மாறணும். செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். பழைய ஆத்மா சாகணும், புதிய மனுஷனை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளணும். அதுதான் நம்ம இதுல படிக்கிற பாடம். அதான் மார்க் 9:49 படித்தோம். எந்த பழி முப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். அந்த அக்கினி நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கவும் செய்கிறது. அக்கினியினால் சுத்திகரித்து உப்பினால் பாதுகாக்கப்படுகிறோம். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடம். இதை நம்ம மறுபடியும் சுருக்கமா ஒரு 4 பாயிண்ட்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா, முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும், பின்னர் பாதுகாக்கப்பட வேண்டும். போஜன பலி பக்தியுள்ள ஆன்மாவிற்கு அது அருமையான பாடங்களை கொண்டுள்ளது. ஒரு ஆத்மா பக்தியுள்ள ஆத்மாவாய் கர்த்தரை தேடும் என்று சொன்னா இந்த போஜன பலியை நமக்கு அநேக பாடங்களை என்ன செய்யுது? கற்பித்து கொடுக்குது. என்னெல்லாம் கற்பித்து கொடுத்திருக்கு பாருங்க. அவரே ஜீவ அப்பம் என்று நமக்கு போதித்திருக்கிறது. அவருடைய ரத்தத்தை நாம் பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்க வேண்டும். அவருடைய போஜன பலி எல்லாவற்றிற்கும் சர்வத்திற்கும் அதிகாரி அவர் ஒருவரே என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இந்த போஜன பலி என்னெல்லாம் பாடங்களை நமக்கு கற்பித்து கொடுக்குது பாருங்க. எல்லாவற்றிலும் கடவுளே எனக்கு நீதிபதி, அவர் தான் எனக்கு நியாயாதிபதி, என்னை நான் முழுக்க ஒப்பு கொடுத்து என்னுடைய சுயத்தில் நான் மரித்து நீதிக்குள் பிழைக்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு இந்த போஜன பலி போதிக்கிறது. அப்ப ஆவிக்குரிய ஒரு ஆன்மாவிற்கு, பக்தியுள்ள ஒரு ஆன்மாவிற்கு இது அருமையான பாடங்களை கொண்டுள்ளது. நாம் அனைவரும் பலிபீடத்தின் மேல் இருக்க வேண்டும். நாம் படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் தான். நம் அனைவரும் எது மேல இருக்கணும்? பலிபீடத்தின் மேல இருக்கணும். நம்முடைய காணிக்கைகளால் அல்ல, கர்த்தர் விரும்புகிற
பிரகாரமாய், கர்த்தர் அங்கீகரிக்கிற பிரகாரமாய் நாம் பலிபீடத்தின் மேல நிற்கிறோம். நம்மிடம் உள்ள அனைத்தும் தேவனுக்கு சொந்தமானது. என்னிடத்தில் இருக்கிறது எதுவுமே எனக்கு உரிமையானது கிடையாது. நான் முதல் கொண்டு, என்னுடைய குடும்பத்தின் முதல் கொண்டு, என்னுடைய பொருட்கள், என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாமே யாருக்கு உரியது? தேவனுக்கு உரியது. மேலும் தேவன் தம்முடையதை சுத்திகரித்து பாதுகாத்து கொள்வார். அவருக்குள்ளது நம்ம எதை ஒப்பு கொடுக்கிறோமோ அதை அவர் சுத்திகரித்து என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்வார். இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய எல்லாவற்றையும் சேர்த்து நான் ஒப்பு கொடுத்தா எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்துக்குவார். அவர் கொடுத்த ஒன்றை யாராலும் எடுக்க முடியாது. அவர் வேணான்னு விட்ட ஒன்றை நம்மளால பிடிச்சு வைக்கவும் முடியாது. இதுதான் இதுல நான் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில எதை அனுமதிக்கிறதோ அது என்னுடைய வாழ்க்கையில நித்திய காலம் இருந்து கொண்டே இருக்கும். அவர் அனுமதிக்காத ஒன்று எனக்கு இருப்பது கிடையாது. அதில் இருப்பதனால் எனக்கு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தேவனுடைய சமூகத்துல நாள்தோறும் நம்மை போஜன பலியாய், நம்முடைய சரீரத்தை நாம் பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய அப்பமாகிய வார்த்தையை நாம் நாள்தோறும் புசித்து நம்மளை பலப்படுத்தி இந்த பூமியில அறைக்கு மேல அறைகள் பட்டு உலர்ந்த மாவாய் அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது அவருடைய எண்ணெயினால் நம்மை தேவையான, அவர் விரும்புகிற பலியாய் நம்மை மாற்றி அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுவே கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது. அந்த தகன பலி, அந்த வாசம் கர்த்தருக்கு உகந்த வாசம். அந்த பலிதான் கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான பலிகளாய் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கும், நாம் பரிசுத்த பலியாய், போஜன பலியாய் தேவனுடைய சமூகத்தில் படைக்கப்படுவதற்கும் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரலோகத்தினுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல போஜன பலியை குறித்து படிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினது காயம் என்று செலுத்துகிறோம். நம்முடைய நேரம் எடுத்து இதனுடைய ஆழமான காரியங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டோம். ஆண்டும் நீரே சர்வத்திற்கும் அதிகாரி என்பதையும், நீர் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தினாலும் எங்களுக்காய் பாடுபட்ட சரீரத்தினாலும் எங்களுக்கு மீட்பு கிடைத்தது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு இன்றைய கடைசி நாட்களிலே நாங்கள் எவ்விதமாய் எங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பலி எப்பண்ணமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய எல்லாவற்றையும் வெறுத்து எங்களை முழுமையான தற்பிரதிஷ்டையின் பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விரும்புகிற காணிக்கையால் அல்ல, நீர் எதிர்பார்க்கிற, நீர் கேட்கிற காணிக்கையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலிபீடத்தின் மீது நீர் எங்களை நிப்பாட்டும். எங்களுடைய பலி நமக்கு சுகந்த வாசனையாய் இருக்கட்டும். எங்களுடைய பலி நமக்கு மகா பரிசுத்தமானதாய் இருக்கட்டும். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான காணிக்கை நேரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி ஊழியத்துல எங்களை உலர்ந்த மாவாய் என்னையோடு சேர்த்து உமக்கு உகந்த ஒரு பலியாய் எங்களை ஏற்று அங்கீகரிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.